யாக்கோபின் வார்த்தைகள். அதற்கு பின்பு உம்முடைய தகப்பனாருக்கு வருத்தமாய் இருக்கிறது என்று யோசேப்புக்கு சொல்லப்பட்டது. அப்பொழுது அவன் தன் 2 குமாரராகிய மனாசேயையும் எப்பிராயீமையும் தன்னோட கூட கொண்டு போனான். இதோ உம்முடைய குமாரனாகிய யோசேப்பு உம்மிடத்தில் வந்திருக்கிறார் என்று யாக்கோபுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது இஸ்ரவேல் தன்னை திடப்படுத்திக் கொண்டு கட்டிலின் மேல் உட்கார்ந்தான். யாக்கோபு யோசேப்பை நோக்கி, சர்வ வல்லமையுள்ள தேவன் கானான் தேசத்தில் உள்ள லூஸ் என்னும் இடத்தில் எனக்கு தரிசனமாகி என்னை ஆசீர்வதித்து, நான் உன்னை பலுகவும் பெருகவும் பண்ணி உன்னை பல ஜனக்கூட்டமாக்கி உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை நித்திய சுதந்திரமாக கொடுப்பேன் என்று என்னோட சொன்னார். நான் உன்னிடத்தில் எகிப்துக்கு வரும் முன்னே உனக்கு எகிப்து தேசத்தில் பிறந்த உன் 2 குமாரரும் என்னுடைய குமாரர், ரூபன் சிமியோன் என்பவர்களைப் போல எப்பிராயீமும் மனாசேயும் என்னுடையவர்கள். இவர்களுக்கு பின் நீ பெரும் பிள்ளைகள் உன்னுடையவர்கள். அவர்கள் தங்கள் தங்கள் சகோதரருடைய பெயரால் அழைக்கப்பட்டு அவர்களுக்குரிய சுதந்திரத்தில் பங்கு பெறுவார்கள். நான் பதானை விட்டு வருகையில் கானான் தேசத்தில் எப்பிராத்தாவுக்கு கொஞ்ச தூரம் இருக்கும்போது வழியிலே ராகேல் என் அண்டையில் மரணமடைந்தாள். அவளை அங்கே பெத்லகேம் என்னும் எப்பிராத்தா ஊருக்கு போகிற வழியிலே அடக்கம் பண்ணினேன் என்றான். யாக்கோபு மரணமடையும் காலம் சமீபத்திருக்கிறது. அவர் மரணப்படுக்கையில் இருக்கிறார். அவருடைய சரீரத்தில் வேதனையும் வருத்தமும் உண்டாயிற்று. உம்முடைய தகப்பனாருக்கு வருத்தமாய் இருக்கிறது என்று யோசேப்புக்கு சொல்லப்படுகிறது. அப்பொழுது யோசேப்பு தன் 2 குமாரராகிய மனாசேயையும் எப்பிராயீமையும் தன்னோட கூட்டிக் கொண்டு தன் தகப்பனாராகிய யாக்கோபை பார்க்கப் போகிறார். வியாதி படுக்கையில் இருக்கிறவர்களையும் மரணப்படுக்கையில் இருக்கிறவர்களையும் நாம் சந்தித்து அவர்களுக்கு ஆறுதலான வார்த்தைகளை சொல்ல வேண்டும். வியாதியஸ்தர்களுக்காக விசுவாசத்தோடு ஜெபம் பண்ண வேண்டும். அவர்களுக்கு நம்மால் செய்யக்கூடிய நன்மைகள் ஏதாவது இருக்குமென்றால் அதை நாம் சந்தோஷமாய் செய்ய வேண்டும். வியாதியஸ்தருக்கு உதவி செய்வது நம்முடைய கடமை. யோசேப்பு தன் தகப்பனாராகிய யாக்கோபை பார்க்க போகும்போது தன்னோடு கூட தன்னுடைய 2 குமாரரையும் அழைத்து கொண்டு போகிறார். யாக்கோபு மரணப்படுக்கையில் இருக்கிறார். யாக்கோபின் ஆசீர்வாதத்தை யோசேப்பின் குமாரரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். மனாசேயையும் எப்பிராயீமையையும் பார்க்கும்போது யாக்கோபுக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். இந்த சந்திப்பை யோசேப்பின் குமாரரும் மறக்க மாட்டார்கள். இதோ உம்முடைய குமாரனாகிய யோசேப்பு உம்மிடத்தில் வந்திருக்கிறார் என்று யாக்கோபுக்கு அறிவிக்கப்படுகிறது. அப்பொழுது இஸ்ரவேல் தன்னை திடப்படுத்திக் கொண்டு கட்டிலின் மேல் உட்காருகிறார். யாக்கோபு மரணப்படுக்கையில் இருந்தாலும் அவர் தன்னை திடப்படுத்திக் கொள்கிறார். வியாதியஸ்தரும் வயோதிகரும் தங்களை விருந்தினர்கள் பார்க்க வரும்போது தங்களால் முடிந்த வரையிலும் தங்களை திடப்படுத்திக் கொள்ள வேண்டும். அவர்கள் மற்றவர்களுக்கு முன்பாக சந்தோஷமாயும் உற்சாகமாயும் ஜீவனோடும் இருக்க வேண்டும். வியாதியஸ்தர் தங்களுடைய வியாதியை எப்போதும் நினைத்து கொண்டிருந்தால் அவர்களுக்கு சோர்வு வந்துவிடும். வயோதிகர் தங்களுடைய மரணத்தை பற்றியே எப்போதும் நினைத்து கொண்டிருந்தால் அவர்களுக்கு மரண பயம் வந்துவிடும். விசுவாசிகளாகிய நமக்கு வியாதியோ பிரச்சனைகளோ கஷ்டங்களோ இருந்தாலும் நம்மை நாமே திடப்படுத்திக் கொள்ள வேண்டும். கர்த்தர் நம்மை திடப்படுத்துவார். யோசேப்பு தன்னுடைய 2 குமாரரோடு யாக்கோபை பார்க்க வந்திருக்கிறார். அப்போது யாக்கோபு கட்டிலின் மேல் உட்கார்ந்திருக்கிறார். கர்த்தர் யாக்கோபை ஆசீர்வதித்திருக்கிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை யாக்கோபு மறந்து விடவில்லை. யாக்கோபு இப்போது கர்த்தருடைய ஆசீர்வாதத்திற்கு சொந்தக்காரர். யாக்கோபு யோசேப்பை நோக்கி, சர்வ வல்லமையுள்ள தேவன் கானான் தேசத்தில் உள்ள லூஸ் என்னும் இடத்தில் எனக்கு தரிசனமாகி என்னை ஆசீர்வதித்து, நான் உன்னை பலுகவும் பெருகவும் பண்ணி உன்னை பல ஜனக்கூட்டமாக்கி உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை நித்திய சுதந்திரமாக கொடுப்பேன் என்று என்னோட சொன்னார் என்று சொல்லுகிறார். யோசேப்புக்கு எகிப்து தேசத்திலே 2 குமாரர் பிறந்திருக்கிறார்கள். யாக்கோபு அவர்கள் இருவரையும் தன்னுடைய சொந்த பிள்ளைகளாக பாவிக்கிறார். கர்த்தர் தனக்கு கொடுத்திருக்கும் விசேஷித்த ஆசீர்வாதத்தினால் யோசேப்பின் புத்திரரை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று யாக்கோபு விரும்புகிறார். யோசேப்பின் புத்திரர் இருவரும் யாக்கோபுக்கு பேரப்பிள்ளைகளாய் இருக்கிறார்கள். ஆனால் யாக்கோபோ
அவர்கள் இருவரையும் தன்னுடைய சொந்த பிள்ளைகளாக பாவிக்கிறார். என் பேரும் என் பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு என்பவர்களின் பேரும் இவர்களுக்கு இடப்பட கடவது என்று யாக்கோபு சொல்லுகிறார். யாக்கோபு யோசேப்பை நோக்கி, நான் உன்னிடத்தில் எகிப்துக்கு வரும் முன்னே உனக்கு எகிப்து தேசத்தில் பிறந்த உன் 2 குமாரரும் என்னுடைய குமாரர். ரூபன், சிமியோன் என்பவர்களைப் போல எப்ராயீமும் மனாசேயும் என்னுடையவர்கள். இவர்களுக்கு பின் நீ பெரும் பிள்ளைகள் உன்னுடையவர்கள். அவர்கள் தங்கள் தங்கள் சகோதரருடைய பெயரால் அழைக்கப்பட்டு அவர்களுக்குரிய சுதந்திரத்தில் பங்கு பெறுவார்கள் என்று சொல்லுகிறார். தேவன் தனக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கும் பெரிய தேசத்தில் எப்ராயீமுக்கும் மனாசேக்கும் பங்குள்ளது என்று யாக்கோபு கூறுகிறார். இவர்கள் இருவரும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களில் 2 கோத்திரங்களுக்கு முற்பிதாக்களாக இருக்கிறார்கள். ஒருவன் யோசேப்பின் ஸ்தானத்தை எடுத்துக்கொள்கிறான், மற்றொருவன் லேவியின் ஸ்தானத்தை எடுத்துக்கொள்கிறான். லேவி கோத்திரத்தார் ஆசாரிய வகுப்பை சேர்ந்தவர்கள். ஆகையினால் கானான் தேசத்தை பங்குபாகம் பிரிக்கையில் லேவி கோத்திரத்தாருக்கு பங்கும் பாத்தியமும் கொடுக்கப்படவில்லை. இஸ்ரவேல் கோத்திரத்தாரை பற்றி பல அட்டவணைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவற்றில் 8 அட்டவணைகளில் லேவி ஒரு கோத்திரமாக சேர்க்கப்படவில்லை. வேறு 7 அட்டவணையில் லேவி ஒரு கோத்திரமாக சேர்க்கப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 29, ஆதியாகமம் 35 ஆகிய அதிகாரங்களில் லேவியின் பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 46, 49, யாத்திராகமம் 1, எண்ணாகமம் 34, உபாகமம் 33, நியாயாதிபதிகள் 5, 1 நாளாகமம் 2, வெளிப்படுத்தின விசேஷம் 7 ஆகிய அதிகாரங்களிலும் மேலும் சில இடங்களிலும் இஸ்ரவேலின் 12 கோத்திரத்தாரில் ஒரு சில கோத்திரங்களின் பெயர்கள் குறிப்பிடப்படவில்லை. யாக்கோபு மரிக்கும் தருவாயில் கூட தன்னுடைய ராகேலை பற்றி நினைவு கூறுகிறார். அவள் மீது யாக்கோபு வைத்திருக்கும் அன்பு மாறாமல் இருக்கிறது. யாக்கோபு இப்போது மரணப்படுக்கையில் இருந்தாலும் எகிப்து தேசத்திலே உயிரோடு இருக்கிற இஸ்ரவேலின் குடும்பத்தாருக்கு பிரயோஜனமான ஆலோசனைகளை சொல்லுகிறார். எகிப்து தேசம் அவர்களுக்கு சொந்தமான தேசம் அல்ல. அந்த தேசத்திலே அவர்கள் சிறிது காலம் பரதேசியாய் தங்கி இருக்கிறார்கள். கானான் தேசமே இஸ்ரவேல் புத்திரருக்கு வாக்குத்தத்த தேசம். கானான் தேசத்தில் பஞ்சம் விலகி போன பின்பு இஸ்ரவேல் ஜனத்தார் எகிப்து தேசத்தை விட்டு கானான் தேசத்திற்கு திரும்பி வர வேண்டும். இஸ்ரவேலின் குடும்பத்தார் எகிப்து தேசத்தில் இருக்கும் காலத்திலே எகிப்தியரோடு சம்பந்தம் கலக்கக்கூடாது. அவர்கள் எகிப்தியரின் விக்கிரக ஆராதனையில் பங்கு பெறக்கூடாது. இஸ்ரவேல் ஜனத்தார் எகிப்து தேசத்தில் இருந்தாலும் அவர்கள் கானான் தேசத்திற்கு திரும்பி வந்து அந்த தேசத்தை சுதந்திரித்து அதை தங்களுக்குள்ளே பங்கிட்டு அங்கே குடியேற வேண்டும். இதுவே யாக்கோபின் விருப்பம். மோசே எகிப்தின் பாவமான சந்தோஷத்தை வெறுத்தது போல இஸ்ரவேல் புத்திரரும் எகிப்தியரின் பாவங்களை வெறுக்க வேண்டும். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவன் ஆனபோது பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனிவரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். எபிரேயர் 11:24 முதல் 26 வரையிலும். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளில் அநேகரை அதிகமாய் ஆசீர்வதித்திருக்கிறார். அவர்களிடத்தில் உலக பிரகாரமான நன்மைகள் ஏராளமாய் இருக்கும். உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பாவம். கர்த்தருடைய பிள்ளைகள் உலக பிரகாரமான ஐஸ்வர்யங்களினாலும் ஆசீர்வாதங்களினாலும் சோதிக்கப்பட்டு கர்த்தரை விட்டு விலகி போய்விடக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் வறுமையில் இருந்தாலும் கஷ்டங்களையும் பாடுகளையும் அனுபவித்தாலும் அவமானப்படுத்தப்பட்டாலும் கர்த்தரை விட்டு விலகி போய்விடக்கூடாது. அவர்கள் தங்கள் விசுவாசத்தை காத்துக்கொண்டு கர்த்தரை உண்மையாய் பின்பற்ற வேண்டும். யாக்கோபு யோசேப்பின் புத்திரரை பற்றி சொல்லும்போது ராகேல் மரணமடைந்த சம்பவத்தையும் நினைவு கூர்ந்து சொல்லுகிறார். யாக்கோபு யோசேப்பை நோக்கி, நான் பதானை விட்டு வருகையில் கானான் தேசத்தில் எப்பிராத்தாவுக்கு கொஞ்சம் தூரம் இருக்கும்போது வழியிலே ராகேல் என் நண்டையில் மரணமடைந்தாள். அவளை அங்கே பெத்லகேம் என்னும் எப்பிராத்தா ஊருக்கு போகிற வழியிலே அடக்கம் பண்ணினேன் என்று சொல்லுகிறார். ராகேலின் மரணத்தை பற்றிய சம்பவம் ஆதியாகமம் 35:19 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ராகேல் மரித்து பெத்லகேம் என்னும் எப்பிராத்தா ஊருக்கு போகிற வழியிலே அடக்கம் பண்ணப்பட்டாள். நமக்கு மிகவும் பிரியமானவர்கள் மரித்து போகும்போது அவர்களை அடக்கம் பண்ணுகிறோம்.
அதுபோலவே நாமும் மரித்து போகும்போது நம்மையும் அடக்கம் பண்ணுவார்கள். எல்லோருக்கும் மரணம் நியமிக்கப்பட்டிருக்கிறது.